தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்த தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட முதலமைச்சர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். அதேபோல கரூர் தொகுதி எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர், விராலிமலை தொகுதி எம்எல்ஏ சி. விஜயபாஸ்கர், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் தொகுதி எம்எல்ஏ இசக்கி சுப்பையா ஆகியோர் ராஜினாமா செய்தனர். இவர்களின் வெற்றியை எதிர்த்த தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரி பாளையங்கோட்டையைச் சேர்ந்த வெங்கடாச்சலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன் அமர்வு இந்த வழக்கை விசாரித்தது. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்த தடை விதித்து உத்தரவிட்டது. 5 தொகுதிகளிலும் வென்றவர்களுக்கு எதிரான வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் இடைத்தேர்தல் நடத்த தடை விதித்தது. உயர்நீதிமன்ற உத்தரவில் தாராபுரம், மதுராந்தகம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் தடை விதிக்கப்படவில்லை. இடைத்தேர்தல் நடத்துவது பொதுமக்களின் வரிப்பணம் விரயமாக வழிவகுக்கும் என்று குறிப்பிட்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஜூலை 31ஆம் தேதி வரை இடைத்தேர்தல் அறிவிக்கக்கூடாது என்று உத்தரவிட்டனர்.